வணக்கம் மக்களே. இன்றைக்கு நம்ம கம்பராமாயணத்தில் சூர்ப்பனகையோட என்ட்ரி, அவளோட வர்ணனை பற்றி பார்க்க போகிறோம். சூர்ப்பனகை ராவணனோட தங்கை, அது எல்லாருக்கும் தெரியும். சூர்ப்பனகை பெயருக்கு என்ன அர்த்தம்னா, சூர்ப்பன்னா முரம், நக அப்படின்னா நகம், முரம் போன்ற நகத்தை உடையவள் அப்படிங்கிற ஒரு பெயர். முதல்ல அவளோட குடும்ப பின்னணியை பார்த்துருவோம். ஃபேமிலி ட்ரீ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரம்மன், அவரோட மகன் புலத்திய ரிஷி, அவருடைய மகன் விஸ்ரவசு, அவரும் ஒரு பெரிய ரிஷி தான். அவர் முதல்ல இளவிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குபேரனை பெற்றெடுக்கிறாரு. இளவிதா பிரகஸ்பதியோட பேத்தி, பரத்வாஜ ரிஷியோட பொண்ணு. அப்புறம் கொஞ்ச நாளில் சுமாலி அப்படிங்கிற ஒரு அரக்கர் தலைவன், அரக்கர்னா வடமொழியில் ராட்சச அப்படின்னு சொல்கிறதோட தமிழ் படுத்தி அரக்கர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சுமாலியோட பொண்ணு கைகேசி, அவளும் இந்த விஸ்ரவசு ரிஷிட்ட உங்கள் மூலமாக எனக்கு பிள்ளைகள்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறா. கல்யாணம் பண்ணுறதுக்கு முதலே சொல்லிடுறாரு, நமக்கு 4 பிள்ளைகள் பிறப்பாங்க. அந்த 4ல் முதல் 3 பிள்ளைங்களுக்கு ராட்சச குணம் இருக்கும், 4ஆவது பிள்ளைக்கு மட்டும் பிராமண குணம் இருக்கும். ஏன்னா இது கலப்பு திருமணம். இந்த பச்சை கலர் கோடுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் மனிதர்கள், பரத்வாஜர், புலத்தியர், விஸ்ரவசு எல்லாம் மனிதர்கள், இந்த பக்கம் ராட்சசர்கள். அதனால் பிறக்கிற குழந்தைகள் முதல் 3 ராட்சச குணத்தோடு பிறப்பாங்க, 4ஆவது மட்டும் பிராமண குணம் அப்படிங்கிறாரு. அது என்ன ராட்சச குணம்னா, ராட்சசர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு இனம், ஒரு ஸ்பீசிஸ், மனிதர்கள் மாதிரி அவங்க ஒரு ஸ்பீசிஸ். ஆனால் அந்த இனத்திற்கு நல்லவர்கள் கெட்டவர்களும் கிடையாது, அவங்க ஒரு இனம், அவ்வளோதான். ஆனால் அவர்களுக்கு மனிதர்களோட வலிமை ரொம்ப ஜாஸ்தி, மைண்ட் கெப்பாசிட்டியும் ரொம்ப ஜாஸ்தி நம்மளோட. அவர்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் ரொம்ப கீழ் நிலையில் இருக்கிறவங்க. மனிதர்கள்னால் அவர்களுக்கு உணவு, மனிதர்களை பிடிச்சி சாப்பிட்ருவாங்க. மனிதர்கள் எப்படி ஆடு மாடுகளை பிடிச்சி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி ராட்சசர்கள் மனிதர்களை பிடிச்சி சாப்பிட்ருவாங்க. அவர்களுக்கு கெப்பாசிட்டி நிறையா இருக்கிறதுனால வேதங்கள் அது இது எல்லாத்தையும் நிறைய கரைச்சி குடிச்சிருப்பாங்க. ஆனால் தாமச குணம் ஓங்கி இருக்கிறதுனால அதை கடைப்பிடிக்கிறதுல நிறைய சாய்ஸில் விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் நிறைய அதர்மங்கள் பண்ணி, கொஞ்சம் அட்டகாசங்கள் பண்ணி, எப்போவுமே பார்த்திங்கன்னா புராணங்களில் ஒரு வில்லனாக தான் இருப்பாங்க அவங்க. ஹீரோவும் நிறையா உண்டு. உதாரணத்துக்கு இப்போ பிரகலாதன், விபீஷணன், பலி சக்கரவர்த்தி, இவர்கள்லாம் ராட்சச குலத்தில் பிறந்திருந்தால் கூட பெரிய பக்தர்கள், பெரிய ஹீரோக்கள். பிராமண குணம்னு நம்ம புரிஞ்சுக்கிறது பொதுவாக ஒரு சாத்வீகமான ஒரு குணம், ஞானத்தை அடைவது, குறிப்பாக வைதீகமான ஞானத்தை அடைவது, அதை கற்றுக்கொள்வது, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, இந்த மாதிரி வேலைகளை செய்பவர்களை நம்ம பிராமணர்கள் அப்படின்னு நினைக்கிறோம் பொதுவாக. ஆனால் உங்களுக்கு கரெக்டாக இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் பெட்டர் சோ எழுதியிருக்காரு எங்கே பிராமணன் அப்படின்ட்டு ஒரு புக்கே எழுதியிருக்காரு, அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதோட இன்னும் அத்தாரிட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சோர்ஸுக்கே போயிடலாம். காஞ்சி பெரியவரோட தெய்வத்தின் குரல், அது நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு, இந்தியாவுடைய ஒரு கலாச்சாரத்துக்கு ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி எல்லா விஷயங்களையும் போட்டிருக்காரு. 7 வால்யூம் பேசினதை, அவர் சொன்னதை அப்படி எழுதி வச்சுருக்காங்க. இந்த காமகோட்டி.orgல போனீங்கன்னா எல்லாமே இலவசமாகவே போட்டிருக்காங்க. இப்போ எல்லாம் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு இனம் பிரிவிருந்தாலும் அவர்கள் கரெக்டாக எங்கே போய் எந்த நிலையை அடைகிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு குணத்தை பொறுத்து தான். உதாரணத்துக்கு குபேரன் மனிதனாக பிறந்தால் கூட அவன் சிவனை நினைத்து நிறைய தபஸ்லாம் பண்ணி சிவனோட ரொம்ப ஃப்ரெண்டாகி சிவநேசன்னே பேர் வாங்கி இந்த வட திசைக்கு ஒரு அதிபதியாகவே ஆயிட்டான். வட திசைக்கு அதிபதினா வட திசையோட ஒரு கண்ட்ரோலர் மாதிரி, ஒரு டெமிகாட், ஒரு கடவுள் ஸ்தானத்துக்கு உயர்ந்துட்டான். அதே மாதிரி விபீஷணனும் அரக்கர குலத்தில் பிறந்தா கூட ராமர் வந்த உடனே கரெக்டாக பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகி விபீஷண ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு மகான் நிலைக்கு போயிட்டு ஆகணும். சூர்ப்பனகையை பொறுத்த வரைக்கும் அவள் வித்யுத் ஜிஹ்வா அப்படிங்கிற ஒரு தானவ குலத்து இளவரசன். அவனை அவள் லவ் மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டா. தானவர்களுங்கிறது
அரக்கர்கள் மாதிரி தான், அதிலே ஒரு வெரைட்டி இருப்பாங்க போல இருக்குது. இவங்க 2 பேருக்கும் அப்பப்போ சண்டை வந்துகிட்டே இருக்கும். ராவணன் என்ன பண்ணுவான்னா, இந்த ராமாயண காலத்துக்கு முன்னால் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக சுற்றி எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் வலிமையாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் போய் சண்டைக்கு கூப்பிட்டு அவன் நிறைய வரங்கள் வாங்கியிருக்கிறதுனால யாருமே அவனை ஜெயிக்க முடியாதுங்கிற காரணத்தினால எல்லாரையும் ஜெயிச்சு தான் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த மாதிரி இவன் போய் வலியக்க போய் தானவர்களை சண்டைக்கு கூப்பிட்டு அவர்களோட சண்டை போட்டு இந்த வித்யுத் ஜிஹ்வனை கொண்டுடுறான் ராவணன், தங்கச்சி புருஷனையே. அப்புறம் சூர்பனகை வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணோன்னே, சரி இவளை இங்கேயே வச்சுருந்தா நமக்கு சும்மா நச்சு பண்ணிக்கிட்டே இருப்பான்ட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்து தண்டகாரண்யம் அப்படிங்கிற ஒரு காட்டை அவளுக்கு கொடுத்து, இது ஃபுல்லாக உனக்கு தான், நீ பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டு என்ன வேணால் பண்ணு அப்படின்ட்டு இங்கே கொண்டாந்து விட்டுறான். தண்டகாரண்யம்ங்கிறது இப்போது இந்தியாவில் ஒரிசா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் இந்த பகுதிகளை கொண்ட ஒரு பெரிய ஒரு பகுதி. பஞ்சவடி அந்த தண்டகாரண்யத்துக்குள்ளே வருமா அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா இதெல்லாம் நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. சில பேர் ராமாயணம் நடந்து 7000 வருஷம் அப்படிங்கிறாங்க, சில பேர் லட்சக்கணக்கான வருஷங்கள் சொல்கிறாங்க. ஆனால் நடந்த காலத்தை பார்த்திங்கன்னா ராமாயணம் திரேதா யுகத்தில் நடந்திருக்கு, மகாபாரதம் துவாபர யுகத்தில் நடந்திருக்கு. அப்போது ஒரு யுகங்கிறது லட்சக்கணக்கான வருஷங்கள் தான் போகும். ஸோ எது உண்மைன்ட்டு நமக்கு இப்போ கரெக்டாக நமக்கு சொல்ல தெரியவில்லை. ராமாயணத்தில் உள்ள கதாபாத்திரங்கள்லாம் மகாபாரதத்திலே வருவாங்க. விபீஷணர் வர்றாரு, ஜாம்பவான் வர்றாரு, நாரதர் வர்றாரு, ஹனுமான் வர்றாரு. ஸோ இந்த கதாபாத்திரங்கள்லாம் எப்படி அந்த காலத்துலேயே வந்தாங்க, இந்த காலத்துலேயே வந்தாங்க, இதை வந்து விளக்கி சொல்ல நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அதனால் இப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இந்த தண்டகாரண்ய பகுதியில் சூர்பனகைக்கு துணையாக அவளுக்கு பாதுகாப்பாக கரண், தூஷன் அப்படிங்கிற 2 ராட்சச இளவரசர்களை ராவணன் அப்பாயிண்ட் பண்ணிடுறான். அவர்கள்லாம் அவளுக்கு ஒரு அண்ணன் முறை வரும். ஸோ அவர்களோட பாதுகாப்பில் இருந்துக்கிட்டு இவ பாட்டுக்கு அந்த காட்டில் போய் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டுருக்கா. அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது பஞ்சவடிக்கு வந்து ஆக்சிடென்டலாக எதிர்பாராத விதமாக ராமரையும் லக்ஷ்மணையும் சீதாவையும் பார்த்து இந்த கதைக்கு வந்து ஒரு பெரிய திருப்புமுனை ஆயிடுது. ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் 2 திருப்புமுனை டேர்னிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, கூனி வந்து கைகேயை பார்த்து கலகத்தை உண்டு பண்ணுறது. 2வது, சூர்பனகை வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்து மூக்கு அறுபட்டு போனது. இந்த 2ம் தான் நல்லா போயிட்டு இருந்த கதையை ட்விஸ்ட் பண்ணி விட்டுற 2 விஷயங்கள். இன்னொரு விஷயம், ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்துட்டு அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சூர்பனகை தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டு போகிறாள். அப்படி மாற்றிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்திருக்கு அந்த காலத்தில், குறிப்பாக ராட்சசர்களுக்கு. அந்த மாதிரி ஆட்களை வால்மீகி காமரூபின் அப்படின்னு சொல்கிறாரு. காமரூபின்னா வேணுங்கிற மாதிரி விருப்பப்பட்ட ரூபத்தை எடுத்துக்கிற ஒரு சக்தி. கம்பர் அதை வேண்டு உரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காமரூபம்லாம் ஒரு சித்தி. அது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்ப்போம் இப்போ அந்த சித்திகளை பற்றி. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சித்திகளை வந்து கம்ப்ளீட்டாக லிஸ்ட்டு போடுறாரு கிருஷ்ணர். எங்கன்னா உத்தவ கீதையில். கிருஷ்ணர் சொன்ன கீதை நமக்கு பரவலாக ஒன்று தான் தெரியும். அந்த கீதை வந்து பகவத்கீதை. அது மகாபாரதத்தில் இருக்குது. பீஷ்ம பருவத்தில் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், கொஞ்சம் ஜஸ்ட்டு முன்னால் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிறார் அந்த கீதையை. அப்புறம் கடைசியில் அவர் இந்த உடலை விட்டு போகிறதுக்கு முன்னால் உத்தவ கீதையை உத்தவர்கிட்ட சொல்கிறார். அது பாகவதத்தில் இருக்குது. இந்த கீதையை எப்போ சொல்கிறாருன்னா, எல்லாம் இந்த யாதவர்கள்லாம் பிரபாச தீர்த்தத்துக்கு போயிடுறாங்க. அங்கே கிருஷ்ணருடைய உடம்பை விட்ட ஸ்தலம், அதுக்கு பேர் தேகோத்சர்க தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த கீதையை உத்தவர்கிட்ட சொல்கிறார். உத்தவர் கேட்குறாரு, கிருஷ்ணரே நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு வந்து 125 வருஷம் ஆச்சு, நீங்கள் இப்போ உங்கள் கிளம்புற டைம் வந்துருச்சு போல இருக்குது, நீங்கள் போகிறதுக்கு முன்னால் எங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு. அர்ஜுனனுக்கு சொன்னதை விட உத்தவருக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறாரு.
கிருஷ்ணர். ஏன்னா அர்ஜுனன் வந்து ஒரு ஒரு சத்திரியன், அவனை ஊக்கப்படுத்துறதுக்காக சொன்னது பகவத்கீதை. ஆனால் உத்தவர் வந்து ஒரு பக்தர், அதனால் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் மெச்சூரிட்டி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அவருக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக எல்லா விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அதில் தான் இந்த சித்திகளை பற்றி ஃபுல்லாக லிஸ்டெல்லாம் போட்டு சொல்லி கொடுக்குறாரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டமா சித்திகள்ங்கிறது நமக்கும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சித்திகள், மேஜர் சித்திகள். அதுபோக செகண்டரி சித்திகள், இந்த 2ஆம் நிலை சித்திகள், அதையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லி கொடுக்குறாரு. இது வந்து அரக்கர்களுக்கும் சில வானரங்களுக்கும் இயற்கையாகவே இந்த சித்தி அமைஞ்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அனுமான் இலங்கைக்கு போகிற வழியிலே இந்த அட்டமா சித்திகளில் அனிமா மகிமா எல்லாத்தையும் பண்ணி காட்டுறாரு. அதாவது சிறிதாகிறது, பெரிதாகிறது, ரொம்ப லைட்டாகிறது, இது எல்லாத்தையும் அந்த போகிற வழியிலே அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இலங்கைக்கு அவரால் போக முடியுது. ஏன்னா இலங்கையோட காவல் அவ்வளோ கடுமையாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு இந்த மாதிரி சித்திகள்லாம் அவர் பயன்படுத்திக்கிறாரு. இந்த 2ஆம் நிலை சித்திகள்லையும் பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தூர ஸ்ரவணம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரேடியோ மாதிரி தூரத்தில் இருக்கிறத கேட்டுக்கலாம். தூர தர்ஷனம்ங்கிறது தூரப்பார்வை, இன்றைக்கி டிவி மாதிரி. இதுலேருந்து தான் தூர்தர்ஷன்னு எடுத்திருக்காங்க போல இருக்குது. காமரூபம் இந்த லிஸ்ட்டில் வருது, விரும்பிய வடிவத்தை எடுத்துக்கிறது. பரக்காய பிரவேசனம்ங்கிறது தமிழில் கூடு விட்டு கூடு பாய்தல். இதுவும் நிறைய படங்களில் கதைகள்லாம் வரும் இந்த ஒரு சித்தி. ஸ்வச்சந்த மிருத்யுங்கிறது விரும்பின நேரத்தில் இறக்குறது. அதை பீஷ்மர் பயன்படுத்துகிறார் இந்த சித்தியை. ஓகே, நம்ம இப்போ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சூர்பனகை அவளுடைய சொந்த உருவத்தில் போகலை. உருவத்தை மாற்றிக்கொண்டு அழகான ஒரு ரூபத்தை எடுத்துக்கிட்டு போகிறா. இப்போ அந்த வர்ணனைகளை ஒரு 6 பாட்டில் சொல்லியிருக்கார் கம்பர். அதெல்லாத்தையும் பார்ப்போம். பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவமணுங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடியளாகி அஞ்சொலில மஞ்ச என அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். பொன்னொடுகு பூவில் உரை பூவை எழில் பூவை பின்னெடில் கொள் வாளினை பிறழ்ந்தொளிர் முகத்தாள் கண்ணி எழில் கொண்டது களைத்தடமணித்தேர் மின்னிடிவ தன்மை இது விண்ணிடிவதென்ன. காணில் உயர் கற்பகம் உயிர்த்த கதிர்வல்லி மேனி நனி பெற்று விளை காமம் நிறைவாசத் தேனின் மொழி உற்றினிய செவ்வி நனி பெற்றோர் மானின் விடி பெற்று மயில் வந்ததென வந்தாள். நூபுறமும் மேகலையும் நூலு மரலோதி பூமுரலும் வண்டும் இவை பூசலிடும் ஓசை தாமுரை செய்கின்றதொரு தையல் வரும் என்னா கோமகனும் மத்திசை குறித்தெதிர்விழித்தான். விண்ணருள வந்ததொரு மெல்ல முதம் என்ன வண்ணமுலை கொண்டிடை வணங்க வருபொழுதத்து எண்ணருளி ஏடமை துடைத்தெடுமை ஞான கண்ணருள்சை கண்ணன் இரு கண்ணின் எதிர் கண்டான். பேருடைய நாகர் உலகிற்பிரிது வானில் பாருடையின் இல்லதொரு மெல்லுருவு பாரா ஆருடை அடங்கு மடகிற்கவதி உண்டோ நேரிடையர் யாவர் இவர் நேரென நினைத்தான். சூர்பனகையை பார்த்து இவளோட அழகுக்கு நிகர் யார் அப்படின்னு ராமர் நினைக்கிறாராம். நல்ல வேளை சீதையை கல்யாணம் பண்ணி கூடயே கூட்டிகிட்டு போனார். இல்லைன்னா கதை எப்படி போயிருக்குமோ நமக்கு தெரியாது. இதெல்லாம் நம்மளோட ஒரு நினைப்பு தான். அதுக்கு முதல் பாட்டிலே கம்பர் கிளியராக சொல்லிட்டாரு, மெய்ஞான கண் அருள் செய் கண்ணன். மெய்ஞானத்தை மற்றவர்களுக்கே கொடுக்கக்கூடியவர், அவர் எவ்வளோ தெளிவாக இருப்பார். ஸோ நம்ம பயப்பட வேண்டாம். இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு கீழே கொடுத்துருக்க அதோட விளக்கத்தையும் ஒருக்கா படிச்சுட்டு திரும்ப பாடினீங்கன்னா இன்னும் நல்லா அதை என்ஜாய் பண்ணலாம். நல்லா படிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.